ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது இட்லி பொடின்னு சொல்லாமல் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் சிம்பிளாக சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த இட்லி பொடி தான். இதில் எவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அரைக்கணும். நம்மளோட 3 வேளை உணவில் ஒரு வேளை உணவு இட்லி தோசைன்னு முடிவாகி போச்சு. அதை யாராலையும் தவிர்க்க முடியல. இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் நம்ம டக்குன்னு செய்யக்கூடியது இந்த தோசை மாவு தான். அதையுமே நம்ம கடையிலேயே வாங்கி முடிச்சிடும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த டைம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இட்லி பொடி நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் பாடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சக்தியுமே இந்த இட்லி பொடியில் வந்து கிடைக்கும். ஈவன் இதை நம்ம ரெகுலராக, அதாவது ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கான டீட்டெயில் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உங்களோட ஃபேவரட் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது பிடிக்காமல் இருந்ததுன்னா அதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். பொதுவாக நீங்கள் இட்லி பொடிக்கு நீங்கள் அரைக்கும் பொழுது தனித்தனியாக வறுக்கிறதுக்கான காரணம், ஒரு சில பொருள் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் வந்து இன்னொரு பொருள் வறுபடுறதுக்கு முன்னாடியே அது வந்து கருகி போயிடும். அதனால நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக வந்து இதை ஃபுல்லாக வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இது சாலிடாக 6 மந்த் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய தொலி வந்து நம்ம எடுக்கணுன்றதுக்காக தனியாக வந்து வறுத்துக்கிறேன். 2லேருந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம்குள்ளே வேர்க்கடலை நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சான்னு தெரில அப்படின்னா வேர்க்கடலை தன்னை போல் கிராக்கு விழுக்க ஆரம்பிக்கும். அண்ட் தொலியெல்லாம் கொஞ்சம் கறக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய தொலியை வந்து நீக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடிய பருப்பெல்லாமே நம்ம வறுக்க போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு கூட வந்து கொள்ளை ஆட் பண்ணிக்கி, இது இல்லாமல் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். இது 3ம் ஒரு சேர வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஈவனாக நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டில் வறுக்கிற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். மிக்சர் ஜாரில் அரைக்கும் பொழுது மிக்சர் ஜாருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் இருக்கும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாவும் பூண்டும் வந்து நான் வறுக்க போகிறேன். பூண்டு நான் இன்றைக்கி தோலோடு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையுமே நான் வந்து வறுக்க போகிறேன். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நான் காய வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறேன். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நல்லா காய வச்சு கூட நீங்கள் இதை கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்களே, அப்போ வந்து இட்லி பொடி சீக்கிரமாக கெட்டு போகாதா இல்லை ஈரமாயிராதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நல்லா வறுத்து அரைக்கும் பொழுது கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் இந்த பொடி நல்லாவே வரும். கண்டிப்பாக பூச்சி ஈரமாகிறது இதெல்லாம் வரவே வராது. அண்ட் இது கூட தொலி நீக்கிற வேர்க்கடலையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பேன் நல்லா ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எள்ளும் ஆலிவ் விதையும் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கருகி போயிடும். பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இது 2யும் போட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஆலிவ் விதையும் எள்ளும் பட்டுன்னு வெடிச்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம கைகளெல்லாம் பட்டுரும் அப்படின்றதுக்காக லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. நானும் அது போல் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக அந்த ஈரத்தன்மையும் பூச்சி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் இன்னும் ஒரு 7 நிமிஷத்துக்கு வறுக்க போகிறோம். இது கூட நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வாசனை வர அளவுக்கு இந்த பொடியை வந்து நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்ணாடி ஜார் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் இதில் எந்த விதமான வந்து பூச்சி எதுவுமே வந்து வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அரைக்கும் பொழுது ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கணும். நீங்கள் சூடோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொதுவாகவே ரைஸ் கூடலாம் போட்டு சாப்பிடுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.